தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன். வேண்டிடும் பக்தர்கள் குறைகள் தீர்க்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். நீரே எங்கள் நாயகராயிருக்கிறீர். தேவரீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். எலும்புகள் உருவாகும்போது அது உம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கவில்லை. எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் நீர் வரைந்திருக்கிறீர். எங்களோடு நெருங்கி உறவாட விரும்புகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வழி விலகி சென்றாலும் நீர் எங்களோடு தொடர்ந்து இருந்து எங்களை அற்புதமாய் நடத்துகிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சுவாமி உம்மை தொழுது ஸ்தோத்தரிக்கும்படியாய் பாடல்களை பாடி உம்மை துதிக்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சாட்சியாக என் மகளை ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். 11 மாதங்கள் அற்புதமாக எங்களை நீர் நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். சுவாமி எங்களோடு பேசும், இடைப்படும், உடைய வல்லமை விளங்கச் செய்யும். உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக நீர் எங்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல தூதி கனமையுமே உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி லேவியராமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் 162ஆம் பக்கத்தில் இருக்குது. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். இதுதான் ஒரு தகப்பனின் அன்பு. நான் தேவாதி தேவன், வானாதி வானங்களும் என்னை கொள்ளாது. எனக்கும் உங்களுக்கும் கிட்டத்துலலாம் நீங்கள் வர முடியாது, நான் வரமாட்டேன். நீங்கள் தூரத்துலேருந்து தான் என்னை என்ன செய்யணும், தரிசிக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. நான் உங்கள் நடுவிலே வந்து நான் என்ன செய்வேன், உலாவுவேன், உங்களுக்கு தலைவனாக இருப்பேன், நீங்களாம் என்னுடைய சீசர்களாக இருப்பீங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஜனங்களாக இருப்பீர்களா என்ன அர்த்தம்? சொந்தமாய் நம்மளை வந்து பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காராம், அதிகாரம் கொடுத்துருக்கார். நம்மளெல்லாம் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அதிகாரம் கொடுத்துருக்கார். அது எப்படிப்பட்ட அதிகாரம்? அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவி. என்ன ஆவி?
அவர் அப்பான்னு கூப்பிடலாம், பிதாவேன்னு கூப்பிடலாம். புத்திர சுவீகாரம்னு என்ன அர்த்தம்? தத்து எடுத்திருக்காருன்னு அர்த்தம். நம்மளை என்ன வச்சிருக்காரு? சொந்த பிள்ளையா தத்து எடுத்திருக்காரு. தேவாதி தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? அவர் தத்து எடுத்திருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். என்ன சொன்னார்? அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். 2 பேரோ 3 பேரோ. இப்போ நம்ம இயேசு என்ற நாமத்தில் தான் கூடியிருக்கோம். அப்போ இங்கே நம்முடைய நடுவில் அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அவர் காணக்கூடாத தேவன், அவர் ஒளியாக இருக்கிற தேவன், அன்பாக இருக்கிற தேவன் நம் மத்தியில் என்ன செய்கிறாரு? அவர் இருக்கார். எதுக்காக நம்ம கூட இருக்காராம்? யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடைய கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். முதல்ல சொன்னார், உன்னை அதிசயங்களை எல்லாருக்கும் முன்னால் செய்வேன்னு சொல்லிட்டு, உன்னோடைய கூட இருந்து நான் செய்கிற காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான காரியங்களை அவர் நமக்காக செய்ய ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்காக தான் அவர் நம்மோடு இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? எதுக்கும் பயப்படவோ கலங்கவோ கூடாது. இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்கக்கூடாது. மரியாள் கேட்டாங்க, என்ன சொன்னாங்க? இந்த தூதன் வந்து, நீ ஸ்திரீயிலே பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொன்ன உடனே என்ன சொன்னாங்க? இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் நமக்கு எல்லாம் மறைபொருளை எதுவுமே வைக்கலை. வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை அப்படின்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்கென்று எல்லாவற்றையும் அதில் கொடுத்து வைத்திருக்கிறார். பெரிய பொக்கிஷம் வேத புத்தகம். அதில் தான் போட்டிருக்கு, உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்கிறாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கார்? பயங்கரமான பராக்கிரமசாலி. இந்த சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்லாம் வரும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு கருப்பு கோட் சூட் போட்டுட்டு நிறைய பேர் கூட வருவாங்க. கையில் ஒரு சூட் கேஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. வச்சுட்டு கூடவே அந்த கார் கூட ஓடி வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கமாண்டோஸ்னு அவங்கெல்லாம் எல்லா ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உயிரையும் கொடுக்கறதுக்கு அவங்க ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லி நினச்சிருப்பாங்க, டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் என் தலைவரை நான் என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன்னு சொல்லி உறுதியாக இருக்கவங்கள தான், தைரியமானவங்கள தான் அதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் பராக்கிரமசாலி. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி? 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடினால் மிகவும் வெட்கப்படுவார். அவங்க நிறைய காரியங்களை நமக்கு விரோதமாக செஞ்சிட்டே இருப்பாங்க, அது வாய்க்காது. ஏன் அப்படின்னா அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம அதை உணரலை. நம்ம உணர்வில்லாத இருதயத்தோடு தான் இருக்கோம்னு நினைக்கும். ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் இருக்கிறார். அதுதான் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன்னு சொல்கிறார். நம்மளெல்லாம் ஆதரிப்பதற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக தான் அவர் என்ன செய்கிறாரு? நம்மோடு இருக்க விரும்புகிறாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் சமுத்திரங்களையும் அவர் எப்படிப்பட்ட தேவனா பாருங்கள். நீர் ஒருவரே கர்த்தர். கர்த்தர்னா அவர் தான், வேறு அதுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. இங்கிலீஷ் சொல்லணும்னா ஹீ இஸ் த மோஸ்ட் ஹை. ஹீ இஸ் த மோஸ்ட் ஹை. ஹையஸ்ட்னு கூட சொல்லக்கூடாது, மோஸ்ட் ஹைன்னு சொல்லணுமா. நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். என்னத்தெல்லாம் பாருங்கள், வானங்கள், பூமி, சமுத்திரம், இதில் உள்ள எல்லாவற்றையும் நீர் தான் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறது நெகேமியா உணர்ந்தனால தான் அவர் சொல்கிறாரு, நீர் ஒருவரே கர்த்தர். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் தான் என்னுடைய கர்த்தர், அவர் தான் என்னுடைய தலைவர், அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், என்னையும் அவர் தான் சிருஷ்டித்தார், அவருடைய சாயலாகவே என்னை படைத்திருக்கிறார். அதனால் நான் எதுக்கு என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டியதில்லை. மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது அவர் நம்ம பக்கத்தில் இல்லைன்னா அவங்களால நம்மளை என்ன செய்வாங்க, உயிரோடு விழுங்கியிருப்பாங்க. அப்படி தான் உலகம் இருக்குது. எவனை கொல்லலாம், எப்படியாவது நான் மட்டும் என்ன செய்யணும், வாழ்ந்தால் போதும். சங்கீதம் 68:33. ஆதி முதலாக இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தொள்ளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், தம்முடைய சத்தத்தை பலத்த சத்தமாக முழங்க பண்ணுவார். அதில் என்ன செய்யும், பூமி உருகி போயிருமா. அந்த சத்தத்தில் எல்லாமே நடுநடுங்கக்கூடிய சத்தமாக இருக்கும். அவர் வானாதி வானங்களின் மேல் எழுந்தொள்ளி இருக்கிற கர்த்தர். அவர் நம்முடைய தலைவர், நம்முடைய தகப்பன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம எதுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. புதிய ஏற்பாட்டில் யோவான் தன் சீசன், ஒரு முக்கியமான சீசன். பேதுரும் யோவானும் எப்பொழுதும் ஆண்டவர் கூடவே இருக்கணும்னு சொல்லி விரும்பக்கூடியவர்கள். அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, எப்பொழுதும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நான் இந்த பக்கம் இருப்பேன், வலது பக்கம் நான் தான் இருப்பேன், இல்லை நான் தான் இருப்பேன், நேற்று நீ இருந்தல்ல இன்றைக்கி நான் இருப்பேன்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, ஒருத்தன் வலது பக்கத்துலையும் ஒருத்தன் இடது பக்கத்துலேயும் அவர் ஒட்டிகிட்டே இடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த யோவான் சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இது யோவானில் எழுதியிருக்கு, இது யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். ஒட்டக மயிர் தரித்து ஆண்டவருக்கு அவருடைய வருகைக்கு முன்பாக வழியை ஆயத்தம் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன்தான் யோவான் ஸ்நானகன். அவர் சொல்கிறாரு, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறார். அவர் என்ன சொன்னார், மக்களுக்கு யூதேயா தேசம் முழுவதும் உள்ளவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாராம் யோவான் ஸ்நானகன்? சொல்லுங்கள், யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் என்னது சொல்லுங்கள்? பேரில் இருக்குது ஸ்நானகன். ஞான ஸ்நானம் கொடுப்பார். யூதேயா தேசத்தில் உள்ள எல்லாருக்கும், அவ்வளோ பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. இயேசுவுக்கும் கொடுத்தாரு. அப்படிதானா? சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு. அடுத்த வசனம், அவருடைய பாதரட்சிகளின் வாரை நான் அவிழ்க்க தகுதியுள்ளவன் அல்லன்னு சொல்கிறார். அவ்வளோ தாழ்மையாக தன்னை சொல்கிறாரு. அவருடைய டீச்சிங் என்னது? மக்களெல்லாம் பார்த்து என்ன சொன்னார்? முக்கியமான வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வைக்கணும். வாசிக்கும் போது என்ன செய்யணும்,
நல்ல உறுத்தா கவனமாக வாசிக்கணும். விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? யோவான் ஸ்நானங்களுடைய வார்த்தை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவ்வளோதான், மொத்த பிரசங்கமே இதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. யோவான் ஸ்நானங்கன்னு சொன்ன உடனே இது ரெண்டும் ஞாபகம் வரணும். அவன் மக்களை எப்படி கூப்பிட்டான்? விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னான். விரியன் பாம்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல பாம்பு கடித்தா பிழைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. விரியன் பாம்பு கடித்தா பிழைக்க வாய்ப்பே கிடையாது. கடித்த உடனே ரத்தம் உறைஞ்சிரும், பிளாக் ஆகிரும், அவ்வளோதான், இம்மீடியட்டாக உயிர் போயிடும். அது குட்டி விரியன் பாம்புனாலும் சரி தான். ரெண்டு விரியன் பாம்பு இருக்குது. ஒன்று கண்ணாடி விரியன், இன்னொன்று கட்டு விரியன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். இந்த வீடு கட்டின புதுசில் 2000 இந்த வீடு மட்டும்தான் இருந்துச்சு. மண் ரோடு தான். இதுக்கு அந்த பக்கம் ரோடு கிடையாது, ஓடை. இந்த மழைக்காலங்களில் தண்ணி அவ்வளோ ஓடும். வேந்தாங்குளத்துக்கு முக்கியமான வாய்க்கால் இதுதான். இப்போ நீங்கள் வரும்போது பார்த்துக்கலாம், 2 இடத்துல மடை மாதிரி கிராஸ் ஆகி போகுதா, செழிப்பான இடம். விரியன் பாம்பிலே எங்கள் வீடு குளத்து ஓரத்தில் இருக்க வீடு. நாங்கள் ஒரு 1000 பாம்பு கொண்டிருப்போம். எல்லா பாம்பும் நாங்கள் அடிச்சிருக்கோம். பாம்புக்கு பயப்படவே மாட்டோம். இங்கே நானும் பிள்ளைகளும் ராத்திரி நின்று விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு, விரியன் பாம்பு, இதுவரைக்கும் நான் பார்க்காத சைஸில் ரோடை கிராஸ் பண்ணிச்சு. கையில் இருந்த வச்சு அடித்து கொன்னுட்டோம். அது அடித்த பிறகு தான் அது விரியன் பாம்புங்க நான் பார்த்தேன். ரொம்ப கடுமையான விஷம் உள்ள பாம்பு. யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு நம்மளை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்புங்கள் சொல்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அவர் வராரு. அவர் வந்து என்ன செய்வார்? நமக்கு எல்லாவற்றையும் போதிப்பார்னு சொல்கிறாங்க. யோவான் 1 அதிகாரம் 36 அதிலே தான் தொடர்ந்து அவர் சொல்கிறார், இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறார். இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறார். இந்த தேவ ஆட்டுக்குட்டிக்கு என்ன விசேஷம் இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 1 பாருங்கள். தேவ ஆட்டுக்குட்டிக்கு என்ன ஸ்பெஷல்? பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற அந்த சீசன் யோவானுக்கு காமிச்சான். என்னதை காண்பித்தான்? ஒரு நதி, ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை காண்பித்தான். அங்கிருந்தான் ஜீவனே வருது, அப்படிதானா? அந்த தேவ ஆட்டுக்குட்டி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களை அதுதான் தீர்த்துட்டார். எனவே இனி ஒரு சாபம் இராது அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அப்படிதானா? 22:3 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம். இனி ஒரு சாபமும் இராது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சாபங்களையும் பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அதனால் இனி ஒரு சாபம் என்ன செய்யாது, தொடராது. அதனால் யாராவது உங்கள்கிட்ட அது சாபமாக இருக்கும், அது பாவங்களாக இருக்கும், அதுதான் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 22:3 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சாபம் என்ன செய்யாது, தொடராது, என்னை பிடிக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை விலைக்கரையமாக செலுத்தி என்னை என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டாருன்னு சொல்லி, விலைக்கரையமாக செலுத்தி என்னை வாங்கிட்டார். அதனால் இனி ஒரு சாபமும் இராது. அவர் சிந்தின ரத்தம் பிசாசனுடைய கிரியைகளை ஜெயிக்க நமக்கு பலன் கொடுக்கிறது. பலம், அதுதான் உன்னத பலன்னு சொல்கிறாங்க. உன்னத பலன். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 11 பாருங்கள், இந்த ரகசியம் சொல்லியிருக்கு. அதாவது இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுதோம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த ஜெயம் அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாம் எங்கே போட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் சொல்லணும். 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி
தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எதனால் ஜெயித்தாங்க? எதனால் ஜெயம் உண்டாயிட்டு? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஜெயம் உண்டாயிட்டு. சாட்சியின் வசனத்தினால் ஜெயம் உண்டாயிட்டு. சாட்சியின் வசனம் என்னது? ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்குற வாக்கு தத்தம். இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காரு? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். இதுதான் வாக்கு தத்தம். அப்போ நம்ம நடுவில் அவர் இருக்கிறாரு, நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கோம், அவருடைய ரத்தம் நம்மளை மீட்டிருக்கிறது. அதனால் நம்ம எதுக்கு என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். இதை என்ன செய்யணும்? எளிதாக நாம் விளங்கிக் கொள்ளணும், மனசில் வச்சுக்கணும். கலங்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசனுடைய வேலை என்னது? அவனுடைய பெயர்களில் முக்கியமான பேர் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு நிறைய பொய்களை சொல்லி கலங்க பண்ணுகிறவனாய் அவன் இருப்பான். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்ம நடுவில் இருப்பார். நம்மளை அழைச்சிருக்காரு, தேவன் அழைச்சிருக்காரு. எதுக்காக அழைச்சிருக்காரோ? இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன். உண்மை அப்படின்னு சொன்னால் அதான் ஆண்டவராக தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்னது? உண்மை. தேவன் இவன் பவுல் சொல்கிறாரு, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் அவரோடு ஐக்கியப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அதை என்ன செய்யக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கார். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? பொய் சொல்ல மாட்டார். எண்ணாகமத்தில் அதை தான் போட்டிருக்கு. எண்ணாகமம் 23:19 போட்டிருக்கு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்திருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அதனால் அப்படி 23:19 அப்படி சொல்லணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதில் 23 அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதம் இல்லை. சரி, அப்போ அவர் பொய் சொல்லுகிற தேவன் இல்லை, அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று எல்லா தீமை நின்றும் நம்மளை என்ன செய்வார்? விலக்கி பாதுகாக்கிறார். அடுத்தால இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் நமக்காக என்ன செய்வாராம்? பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்வார்? பரிந்து பேசுகிறவர். எதுக்கு இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அப்போ அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர்னு சொல்லி நம்ம அறிந்திருந்தோமானா நம்ம எதுக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் அவர் நமக்காக என்ன செய்கிறாராம்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி போட்டிருக்கு. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம நல்லா விசுவாசமாக இருக்கணும். அவர் பொய் சொல்ல மாட்டார்னு அறிந்திருக்கணும். அவரால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்கணும்.
வேண்டிக் கொள்ள நமக்கு என்ன செய்யலை, தெரியலையாம். இன்னும் நம்ம எவ்வளோ விசுவாசத்தில் ஊன்றி கட்டப்பட்டாலும் எப்படி ஜெபிக்கிறதுங்கிறத நம்ம என்ன செய்யலைன்னோ படிக்கலைன்னு சொல்கிறார். அதனால தான் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்வாரா, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு தேவனிடத்தில் என்ன செய்யுமா, நமக்காக அவர் வேண்டுதல் செய்வார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தகுதியாகணும். ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தும்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும். நம்ம சொல்ல வந்த காரியம் அவர் நம்முடைய தேவன், அவர் தான் நம்முடைய தலைவர், அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். அவர் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார். அவர் நம்மை என்ன செய்வார், ஒரு நாள் நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். அவர் நம்மை மகிமையில் சேர்ப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை என்ன செய்யணும், நல்லா வாசித்து பார்க்கணும். 8:29 வாசிங்க. 8:28 ஆமாம், 28 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அப்புறம் அவர் நம்முடைய 29 நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கார், நமக்கு அண்ணனாக இருக்கார். முன் குறித்தவங்களை அழைச்சிருக்காரு. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்காரு. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கார். 8ஆம் அதிகாரம் 28, 29, 30 இந்த 3 வசனத்தையும் வீட்டில் போய் கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம். ரோமர் நிருபத்தில் முதல்லேருந்தே என்ன செய்யலாம், நிறையா காரியங்கள், அதாவது தத்துவங்களாக இருக்கும். கொஞ்சம் புரியுது கஷ்டமாக இருக்குது. ரிப்பீட்டடாக வாசித்தா நல்லா விளங்கும். 2 டிரான்ஸ்லேஷன் வச்சு கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா நல்லா புரியும். அப்போ 8:28, 29, 30 அது நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கார், நம்மளை முன்குறித்து அழைத்திருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவர் நம்முடைய மூத்த சகோதரர், அன்னை. அதனால் நம்ம எதுக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால தான் சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நமக்கு வேண்டிக் கொள்ள இப்போ என்னன்னு தெரியல. அதனால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். ஆனால் அவருக்கு பிரியமாக நம்ம நடந்து கொள்ளும்போது தான் அவர் நமக்காக வேண்டுதல் செய்வார். பிரியமில்லாத காரியங்கள் வழி விலகி போயிட்டோம்னா அவர் நமக்காக என்ன செய்ய மாட்டார், பரிதவிப்பார், வேண்டுதல் செய்ய மாட்டார். அதனால் கவனமாக இருக்கணும். அவருடைய பிள்ளையாகணும். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம் என்ற உணர்வு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. அவருடைய பிள்ளை அப்படிங்கும்போது எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் அந்த உரிமையை கொடுப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சுவாமி, நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறீர். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அவர்களின் ஜனமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய ஜனங்கள் சுவாமி, உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறவாதபடி இன்னும் உம்மோடு நெருங்கி உறவோட உதவி செய்யும். வேத வசனங்களை தியானிக்கும் போது எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். இன்னும் வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. தடைகளை நீக்கி போடும். வாழ்க்கையில் அநேக காரியங்கள், பின்னடைவுகள், சோர்வுகள் உண்டு. எல்லாவற்றையும் மாற்றி போடும். உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். தேவரீர் பலகீனமானவர்கள் உண்டு. உன்னத பலத்தினால் இடைக்கட்டும். புது பலனை தாரும். சாட்சிகளாய் மாற்றும். தேவரீர் எல்லா குறைகளையும் நிறைவாக்கும். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பா என்று சொன்ன கர்த்தர், நாங்கள் செழிப்பான இடத்திலே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்ல எங்களை சாட்சிகளாய் நீர் மாற்றும். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற நல்ல மேய்ப்பன் நீர். எங்களை அப்படியே நீர் வழிநடத்தும் சுவாமி. தேவரீர், நாங்கள் கடன் பாரம் இல்லாதவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் நிற்க நீர் எங்களுக்கு பலன் தாரும். கர்த்தரையே இதை செய்தார் என்று சொல்ல எங்களை சாட்சிகளாய் மாற்றும். பலகீனங்கள் எல்லாம் மாற்றி புது பலன், புது கிருபை தாரும். வலிகள், வேதனைகளை உண்டாக்குற சாத்தானின் வல்லமைகளை அழித்து போடும். நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்.
ஆராதனை இயேசுவுக்கே.